இந்த ரெசிபிக்கு முதல்ல பச்சை பயிறு நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன். காலைல வடை சுடுறதால. நீங்கள் ஈவினிங் சுடுறதுன்னா காலையில் வந்து ஊற வச்சிங்க. அதுலேருந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டு கொரப்பாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துட்டு ரவுண்டாக கட் பண்ணால் பச்சை மிளகா வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு தட்டி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு அதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தட்டினதை வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர்லாம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இதை வந்து ரவுண்ட் ஷேப்பாக வடையாக வந்து தட்டி போட்டு நல்லா 2 பக்கமும் செவர விட்டு எடுத்தால் சூப்பரான பச்சை பயிறு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சே நம்ம 3 டிஷ்ஷாக வந்து செய்யலாம். என்னென்ன செய்யலான்னா பச்சை பயிறு உருண்டை, பச்சை பயிறு அடை கூட செய்யலாம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அடை சாப்பிட்லாம். அந்த வீடியோட லிங்க்கை டைட்டிலுக்கு மேலே டேப் பண்ணியிருக்கேன், சர்ச் பண்ணி பாருங்கள்.